இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. முக்கியமாக லவ் லெட்டர்ஸ்லாம் நம்ம நிறைய பார்க்க போகிறோம். அதுவும் வித் கிஸ்ஸஸோட. அப்புறம் நிறைய லவ் லெட்டர்ஸ், ரொம்ப பைத்தியக்கார லவ் லெட்டர்ஸ்லாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போடுற இந்த மாதிரி அஞ்சல் எல்லாம் அவங்க வந்து வெளிநாட்டுக்கு கூட அனுப்பி வைப்பாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க இன்றைக்கி ஜஸ்ட் ஒரு பிளாக் மாதிரி நம்ம வந்து இன்றைக்கி போட போகிறோம். ஸோ இந்த மாதிரியான சுடிதார் கலெக்ஷன்ஸ், அப்புறம் ஹோம் சென்டர்லேருந்து சில கிச்சன் ஐட்டம்ஸு, அந்த மாதிரி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இது நங்கை உலா. இன்றைக்கான உலா எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபோரம் மாலில் தாங்க. இந்த விஜயா நெக்ஸஸ்னு ஒரு மால் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து தான். ரம்ஜானே முடிஞ்சிருச்சு, அந்த இது வச்சுருந்தாங்க. சும்மா அதில் கொஞ்சம் எடுத்துகிட்டு, இவ்வளோ பெரிய எல்இடி ஸ்க்ரீனா ஆனால் வாயை பார்த்துட்டு இருந்தேன், இவ்வளோ பெரிய ஃபேனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சுற்றி சுற்றி பேனு வேலைக்கு பார்த்துருந்தேன். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரே இதில் போயிருக்கேன், அப்போல்லாம் சரியாக நான் கவனிக்கல. அண்ட் நான் மட்டும் இப்போ தனியாக போயிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புதுசாக தான் இருந்தது எனக்கு. பேனு சொல்லிட்டு எல்லாத்தையும் அப்படியே வாயை பொழந்து பெரிய ஸ்க்ரீன்ஸு எல்லாமே கொஞ்சம் நிம்மதியாக பார்த்துட்டு இருந்தேன். ஸோ வித்தியாசமாக இருந்தது எனக்கு இந்த பெரிய ஸ்க்ரீனு, பெரிய ஃபேன் இதெல்லாம் பார்க்குறதுக்கு. அண்ட் இந்த பையன் வந்து என்னை ஆக்சிடெண்ட் பண்ணியிருப்பானுங்க இந்த காரில் வந்துட்டு. அவர் அப்படியே முன்னாடி வந்து நின்றுட்டு அப்படியே போயிட்டார். ஜஸ்ட் இது ஏதோ ஒரு ஆப்பாக நீங்கள் வாங்குறத பில்லை இதில் போஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கொடை, பேக்கு, ஷூ எல்லாம் ஃப்ரீயாக தருவாங்களாம். நெக்ஸஸோட ஆப் இது, விஜயா நெக்ஸஸோட ஆப்பு. அந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஹாப்பி ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஜிவி பிரகாஷோட படம் ஒன்று வரப்போகுது பொழுது, மார்ச் 27. அதுக்கு வந்து இது கொடுத்துட்ருந்தாங்க ப்ரமோஷன். அதே மாதிரி குட்டி பசங்களுக்கு ட்ரெயினுமே வச்சுருந்தாங்க. அண்ட் ஆர்எம்கேவி இந்த மாதிரி ஏகப்பட்ட ஷாப்ஸ் இருந்தது. மால் கொஞ்சம் சுற்றுறதுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அனுபவமாக இருந்தது எனக்கு இன்றைக்கி. அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹோம் சென்டரில் இது ஒரு கிளாஸஸ்ங்க, ரொம்ப ப்ரீமியமான கிளாஸஸ். அது லெட்டர்ஸ் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குடிக்கிற மாதிரி லெட்டர்ஸ் இருக்குது. அவங்களோட இனிஷியல்ஸ் மாதிரியோ இல்லை ஃபஸ்ட் லெட்டர்ஸ் மாதிரி இருக்கக்கூடியது. ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. இதில் குடித்தா இதோட அமௌண்ட்டு தான் ஞாபகத்துக்கே வரும் போல இருந்துட்டு, இதில் எதுக்கு தான் காஃபி குடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 400 ரூபாய்க்கு மேலே இருந்தது அது. அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பேக்கரி ஐட்டம்ஸுங்க. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரேட் பார்த்துருப்பீங்க. இதிலே ஃபுல்லாக பேக்கரி ஐட்டம்ஸ் தான். எல்லாமே சிலிக்கானில் வச்சுருந்தாங்க. அண்டு பேக் பண்ணுறதுக்கு தேவையானது குல்ஃபி ஐட்டமு, அந்த மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம் வச்சுருந்தாங்க இதில். ஸோ வித்தியாசமாக இருந்தது. அண்ட் இதுலேயே நீங்கள் சுடிதார் கலெக்ஷன்ஸ், நான் சொன்னேன் இல்லைங்க அந்த லவ் லெட்ரு, அது வரப்போகுது, வெயிட் பண்ணுங்கள். அண்டு நீங்கள் வந்து இப்போ கூட வந்து லெட்ரு போட்டால் ஃபாரினுக்கெலாம் அமுச்சு வைப்பாங்க. இல்லை நீங்கள் லோக்கலில் இருந்தால் கூட நீங்கள் லெட்ரு போட்டு உங்கள் அன்பை தெரிவிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மாவு சலிக்கிறது, இப்படி கையிலே ப்ரெஸ் பண்ணால் மாவு சலிக்கும் இது. இது ஃபுல்லாகவே பேக்கரி ஐட்டம் தான். ஸோ இப்போ எத்தனை பேர் லெட்டரை மிஸ் பண்ணுறீங்க? அதில் அந்த காலத்தில் ஒரு பொறுமை இருந்தது பார்த்தீங்களா? அவங்களோட லவ் வந்து நமக்கு வந்து சேர்ற வரைக்கும் அந்த ஒரு பொறுமை இருந்தது. அப்புறம் நம்ம சண்டை போட்டுக்கிட்டாலும் டப்புன்னு திட்டிக்க மாட்டோம். அந்த லெட்டரை வந்து திட்டிட்டு எழுதிட்டா கூட திருப்பி அந்த லெட்டர் நமக்கு கிடச்சிருமா? ஏன்னா திட்டி கண்டபடி வந்து நம்ம லெட்டரை எழுதிடுவோம், ஓகேவா? ஆனால் வந்துட்டு அந்த லெட்டர் நம்ம ஏன்டா போஸ்ட் பண்ணோன்ற மாதிரி ஆகிடும். ஏன்னா அதுக்குள்ளேயும் நம்மளோட கோபம்லாம் கரைஞ்சி போயிடும். இல்லை அன்பு வந்து காத்திருந்து நமக்கு வந்து கிடைக்கும்ல. லெட்டரை எழுதும் போது அது ஒரு தனி சுகம்தான். அதெல்லாம் 90s கிட்ஸ்க்கு தான் கிடைக்கும். இப்போ இருக்க 2K கிட்ஸாக டப்புன்னு வாட்ஸ்அப்பில் அதுங்க கோவத்தை தெரிவிச்சுக்குதுங்க, சண்டை பெருசாகிடுது, அந்த மாதிரி ஆகிடுது. ஸோ எத்தனை பேர் வந்து லெட்டரை மிஸ் பண்ணுறீங்க? இப்போது சப்போஸ் வந்து நீங்கள் இப்போ யாருக்காவது வந்துட்டு லெட்டர் போடுங்க அப்படின்னா நீங்கள் யாருக்கு போடுவீங்க? உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு, இல்லை உங்கள் அப்பாக்கோ, உங்கள் அம்மாவுக்கோ, இல்லை உங்கள் ஹஸ்பண்ட்ஸ்க்கோ, இல்லை உங்கள் லவ்வருக்கோ யாருக்கு போடுவீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் போடுறதா இருந்தால் என்னோடய அப்பா அம்மாவுக்கு தான். பட் அவங்க 2 பேரும் உயிரோடு இல்லை. சப்போஸ் எனக்கு வந்து மேல் லோகத்துக்கு வந்து மேல் லோகத்தில் அவங்க இருக்கிறாங்க, அப்படி இருக்காங்களாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்படி இதெல்லாம் உண்மைன்னு இருந்தால் அவங்களுக்கு தான் நான் லெட்ரு போடுவேன். அவங்க எப்படி இருக்காங்க அந்த மாதிரி கேட்டு தான் நான் லெட்ரு போடுவேன். ஸோ நீங்களும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேக்கரி ஐட்டம்ஸ் தான் ஃபுல்லாக உங்களுக்கு அளக்குறது. இது வந்து எக்ஸ் ஸ்ட்ரெயினருங்க, ஒயிட் தனியாக அண்ட் எல்லோ தனியாக எடுக்கிறது. இதெல்லாம் வந்துட்டு ஃபுல்லாகவே பேக்கரி ஐட்டம்ஸ் இருக்கிறது தான். கேக் வந்து தலைகீழாக கொட்டி வைக்கிறதுக்கு ஒரு பிளேட் வேணும்ல, அதான் ஃபஸ்ட் பார்த்தீங்க. இது நான் கண்ணாடின்னு நினச்சி பார்த்துட்டு இருந்தேன். இது வந்து 250 ருபீஸ் என்னமோ வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. பிளாஸ்டிக் பாட்டில் என்னோட 250 ருபீஸ் அப்படின்றது யோசிச்சுட்டு இருந்தேன். என்னோட கண்ணாடி மாதிரி இருக்குது, 10 தொட்டா பிளாஸ்டிக் மாதிரி இருந்தது. விலை வந்து 250 ருபீஸ். 250 ருபீஸ்ன்றது எனக்கு தெரில விலை அதிகமாக இல்லை கரெக்டானு. நீங்கள் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த டோர் வந்து சூப்பராக இருந்தது. கிச்சனில் வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் போல் இருக்குது. ஸோ 5499 ரூபா இது. உள்ளுக்குள்ளே வந்து நம்ம அழகாக வந்து டோர் மாதிரி வச்சு க்ளோஸ்டாக வைக்கலாம். இது ஒரு ரேக் மாதிரி இருந்தது. இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. என்ன வேணால் வச்சுக்கலாம், நீங்கள் கிச்சனில் வச்சுக்கலாம், இல்லை எங்கே வேணால் வச்சுக்கலாம். இது வந்து ஒரு ட்ராலி மாதிரி இருந்தது. ஸோ இந்த ட்ராலியோட ரேட் தான் முதல்ல நீங்கள் பார்த்தீங்க. ஒரு ட்ராலி மாதிரி இருக்குது.
இது ஃபுல்லாக கண்ணாடிங்க. 149 ருபீஸ்க்கெலாம் கிடைக்கிது. சின்னதெல்லாம் 149, பெருசெல்லாம் பார்த்தீங்கன்னா 249, 499, அதை விட பெருசெல்லாம் வந்து இருக்குது. சாரி 199 அந்த மாதிரி இருக்குது. இது பாருங்கள் 449 அந்த மாதிரி. இது ஒன்றும் அவ்வளோ டைட்டாக இல்லைங்க. இது பார்க்குறதுக்கு வந்து தான் அப்படி இருக்குது. இது என்ன இந்த டீ கொண்டு போகிறதா நினச்சேங்க ஃபஸ்ட்டு, எனக்கு என்னன்னு தெரியல. அப்புறம் தான் படித்தேன் இது எக் ஹோல்டரான். இதுக்கு நான் பிளாஸ்டிக்லேயும் வாங்கி வச்சுருவேன்டா, இவ்வளோ விலை கொடுத்து எடுத்துக்கிட்டாங்க. எக் ஹோல்டரான். இது எனக்கு கட் பண்ணி உள்ளே தூக்கி போடுறதா என்னன்னு தெரியல. இது யாருக்கா என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இதுவும் என்னன்னு தெரியல எனக்கு. ஆக்சுவலாக இது வந்து டீ ஹோல்டரா, டீ எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் எனக்கு தோணுது ஃபுல்லாகவே. இதில் எதுவும் எழுந்திருந்தது. அண்டு இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஹோம் சென்டர் பக்கத்துலேயே நிறைய பிராண்ட்ஸோடது வச்சுருந்தாங்க. உங்களுக்கு 20% ஆஃப் அந்த மாதிரி நிறைய பிராண்டோடது வந்து வச்சுருந்தாங்க. ஸோ பை 2 வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 20% ஆஃபர் தருவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு குர்த்தி செட் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அடுத்த குர்த்தி செட்டு இதுவுமே 20% ஆஃபு. பை 2 கெட் 20% அந்த மாதிரி. இது அந்த அவுரல்யான்னு சொல்லுவாங்கள்ல, பேர் கரெக்டாக மென்ஷன் பண்ணுறான்னு தெரில, அவுரல்யா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எவ்ரிதிங் இது வந்து 399க்கு இந்த செப்பல்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருந்தாங்க. இது ஒரு வித்தியாசமான செப்பல்ஸு. ஸோ இந்த மால் பொறுத்த வரைக்கும் என்னென்னா கொஞ்சம் யூனிக்கான பீசஸ் இருக்கும். நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது, டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ்லாம் இருக்கும். அதான் மால் பொறுத்த வரைக்கும். இந்த ஷூஸ்லாம் பார்த்தோன்னா எனக்கு ஸ்கூல் ஞாபகம் தான் வருது. இது ஹீல் ஷூஸு, நான் மற்ற ஷூஸ்லாம் சொல்கிறேன். ஸோ ஸ்கூல் டைமில் படிக்கும்போது தான் அந்த ஷூஸ், அந்த பிளாக் ஷூஸ் போடுவோம். ஸோ அதெல்லாம் எத்தனை பேருக்கு ஞாபகம் வருது அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பிளாக் ஷூஸ் எப்படின்னா ஷூஸ் வந்து கால் உள்ளே இருக்க மாதிரி தானே இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இப்போல்லாம் அது போட்டால் கால் வந்து கடிக்கிற மாதிரி இருக்காதுல்ல. அப்போல்லாம் எப்படி போட்டுட்டு போனேன்றதே எனக்கு ஞாபகம் இல்லை, ரொம்ப குட்டி வயசில். ஸோ அம்மா அப்பா யாராவது சொன்னதாக உண்டு. அப்போல்லாம் நம்ம ரொம்பவே நடக்க மாட்டோம், அப்படியே பஸ்ஸில் இறங்கிடுவோம் ஸ்கூலுக்கு, அவ்வளோதான். பட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1000 ருபீஸ் வாங்கினீங்கன்னா 500, 2000 ருபீஸ்க்கு வாங்கினா 500 ஆஃப், 4000க்கு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய் ஆஃப் கொடுக்குறாங்க. அதே மாதிரி 5000க்கு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி ஆஃப் எவ்வளோ விலைக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ரேட் கொடுக்குறாங்க. அண்ட் குர்தாஸ் பார்த்திங்கன்னா 1299 ருபீஸ். இதெல்லாம் ஸ்டார்டிங் ஃப்ரம் அந்த ரேட்டில் இருக்குது. பட் மேக்ஸிமம் எல்லாமே அந்த ரேட்டில் தான் இருந்தது. இதில் நல்லா கிராண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து நல்லா ஒர்க் பண்ண நல்ல சாஃப்ட் டைப். இது துப்பட்டா வாங்க, இது வந்து 700 ரூபாயோ என்னமோ சொன்னாங்கங்க. ஒரே இந்த ஆர்கான்ஸ் துப்பட்டா மாதிரி ஒரு துப்பட்டா வந்து 1299 ரூபா. சாரி 700 ரூபா கூட இல்லை, 1299 ரூபா ஒரு துப்பட்டா. அவ்வளோ விலை விற்கிது. அண்ட் ஃபுல்லாக கிராண்டாக இருந்தது எல்லாமே. இதில் சூப்பரு, 1000 வாங்கலாம். இதான் இது வந்து 1299 ரூபா. நல்லா கிராண்டான ஒரு குர்த்தா. வெறும் குர்த்தா டாப்ஸ் மட்டும்தான். இது கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் ஒர்க் வரதுனால நல்லா கிராண்டாக எங்கேயாவது போட்டு போகிறதுக்கு சூப்பராக இருக்கும். நிறைய ஒர்க் ஒரே கலரில் அழகாக அப்படியே வச்சுருந்தாங்க. பிளாக்னா பிளாக், ப்ளூனா ப்ளூ, அந்த மாதிரி நிறைய பீசஸ் வந்து அடுக்கி வச்சுருந்தாங்க. எல்லாமே இதில் ரொம்ப அழகாக இருந்தது. இந்த ரஸ்டிக் ஆரஞ்சு இங்கேயே வந்துச்சு பார்த்தீங்களா, நம்மளை விடாது போல இருக்கே. இந்த விடாது கருப்பு மாதிரி நம்மளை துரத்திக்கிட்டே வருவான் போல தீவன் ரஸ்டிக் ஆரஞ்சுக்காரன். இந்த குர்த்தி வந்து பார்த்திங்கன்னா 499க்கு தராங்க. ஸோ இது ஒரு அழகான குர்த்திஸ். இதெல்லாம் வந்து நார்மல், நீங்கள் வந்துட்டு ஒரு சிம்பிளாக ஒரு இடத்துக்கு போட்டுட்டு போகணும் மாதிரி ஒரு சாஃப்டான காட்டன் குர்த்திஸ். இது 499லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் மேக்ஸிமம் எல்லாமே 499 தான் வச்சுருந்தாங்க. ஸ்டார்ட் பண்ணுறது நாங்கள் போட்டிருந்தாலும் நல்லா வீக் கட், கொஞ்சம் சைனீஸ் கட்டு அந்த மாதிரி வரா மாதிரி, கழுத்தில் வந்து சைனீஸ் கட் அப்படி வரா மாதிரி இருந்தது. லிவா பிராண்டு அந்த மாதிரி ஒரு பிராண்டட் ஐட்டம் தான் இங்கெல்லாம் வச்சுருந்தாங்க ஃபுல்லாகவே. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குர்த்தா ஃப்ளாட் 79ங்க. ஃபுல்லாகவே உங்களுக்கு இதில் எல்லாம் இருக்கிறதெல்லாம் 799. ஓகே, ஃப்ளாட் 799. இதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீலாஞ்சு ஏதோ ஒரு பிராண்டுங்க, இது கரெக்டாக தெரியல எனக்கு. அழகாக வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஃபுல்லாக லேஸ் ஒர்க் மாதிரி பண்ணி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் அந்த வி கட் வர்றது, அந்த யூவில் வி வர மாதிரி நிறைய டிசைன்ஸில் பூ, மாங்காய் அண்டு ஃபுல்லாகவே பூ டிசைன்ஸ் வந்து இதில் இருந்தது. இதுலேயுமே லிவா பிராண்ட் இருக்குது. ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட சைஸ்லேயுமே வச்சுருந்தாங்க இவங்க. ரொம்ப பெரிய சைஸ் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். LXL, XXL வரைக்கும் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது அந்த மாதிரி தான் சொன்னாங்க. குர்தாஸ் 599 இது. ஸோ இங்கே இந்த ஷாப்பிங் மாலை பொறுத்த வரைக்கும்
கொஞ்சம் துணியெல்லாம் கிளாத் எல்லாம் கொஞ்சம் நல்லா தாங்க இருக்கும் எப்பயுமே. கொஞ்சம் கிளாத் நீங்கள் என்ன லோக்கலில் வாங்கி போடுறத விட கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அண்ட் இந்த தியேட்டர்ஸ் எனக்கு ரொம்ப நாளாக பார்க்கணுன்னு ஆசையாக இருந்ததுங்க. ஏன்னா அதில் ஒரு முக்கியமான விஷயம், எனக்கு இந்த தேட்டர் இங்கே தான் இருக்குன்னு தெரியும். இதுதாங்க செம்ம மேட்ரு. இது வந்து ஒரு ஃபோட்டோ, இது தானாகவே எடுத்துக்கும். இது பேர் ஜன்னல்னு சொல்லிட்டு பேர். எனக்கு லைட் அங்கே ப்ராப்ளமாக இருந்தது. ஃபோட்டோ தானாக எடுத்துக்கும். நம்ம பைசா பே பண்ணால் அதுவே எடுத்துக்கும். உள்ளே ஒரு ரூம் மாதிரி இருந்துச்சு, உட்கார்றதுக்கு ஒரு இடம், கண்ணாடி எல்லாமே இருந்தது. மேக்கப் பண்ணுறதுக்கெலாம் கண்ணாடிலாம் இருந்தது. ஜன்னல்னு பேர். அது அந்த ஜன்னல் பேர் தெரியல, அதனால் லைட் மாற்றி மாற்றி எடுத்துகிட்டு இருந்தேன் நான். செம்ம. இதுக்கு பின்னாடி தான் அந்த லெட்டர் மேட்ரு, லவ் லெட்டர் மேட்ரு வந்து இருந்துச்சு உங்களுக்கு. அதில் செம்ம லெட்டர்லாம் உங்களுக்கு இருக்கும். அதுவும் முக்கியமாக சிம்பு பயலுகளேன்னு ஒருத்தர் எழுதியிருப்பான். அதை நீங்கள் படித்து பாருங்கள், செம்ம காமெடியாக இருந்தது. $299ங்க இங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $299 ஆகும். அதே மாதிரி இங்கே தான் நீங்கள் அந்த அஞ்சலும் போடலாம். அதை போஸ்ட் ஆஃபீஸ்க்கு நீங்கள் போஸ்ட்டும் பண்ணலாம். வெளிநாட்டில் இருக்கவங்க அங்கே அதுவுமே $299. ஃபாரினுக்கு அமிச்சா வந்து இங்கே லோக்கலே அமிச்சா எதுக்கு அவ்வளோ நம்ம வந்து போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போய் அமுச்சிக்கலாம். இவ்வளோ விலை கொடுத்து இங்கே அனுப்புறதுக்கு போஸ்ட் ஆஃபீஸ்க்கே போய் எடுத்து அமுச்சிடலாம் போல் இருக்குது. நல்லா இருந்தது. இந்த கண்ணாடி பார்க்குறதுக்கு அந்த வீடு வந்து சின்ன வந்து ஒரு குடிசை வீடு மாதிரி அழகாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இது தாங்க போஸ்ட்டு, நம்ம வந்து போஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்குன்னு ஒரு ப்ரைஸ் வச்சுருக்காங்க. இதுக்குன்னே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸு. ஸோ இங்கே தாங்க ஏகப்பட்ட லவ் லெட்டர்ஸுங்க. எல்லா லவ் லெட்டர்ஸ் தான் எழுதி வச்சுருக்கேங்க. ஸோ $299 லோக்கல், $399. ஏங்க நான் போஸ்ட் ஆஃபீஸ் அனுப்பிச்சா கூட எனக்கு காசு 0 இவங்க இதில் அனுப்புறதுக்கு $299 கேட்குறாங்க. அப்படிங்கப்போ இங்கே பாருங்களேன், என்ன ஆனாலும் உன்னை தேடுறேன், இரவில் ஃபுல் கிஸ்ஸஸ் வேறு. ஐயோ எப்பா, ஃபுல்லாக லவ் லெட்டர் தாங்க இதில். அப்புறம் டீச்சருக்கு ஒருத்தவங்க வந்து எழுதி வச்சுருந்தாங்க, நீங்கள் எனக்கு வந்து சூப்பராக நடத்துனீங்க அந்த மாதிரிலாம் டீச்சருக்கு வந்து எழுதியிருந்தாங்க. சரி, பக்கத்தில் வந்து ஒரு 2-3 கேர்ள்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்துச்சுங்க. அன்புள்ள காதலியே, அந்த மாதிரி எவ்வளோ லவ் லெட்டர்ஸ் பார்த்தீங்களா? அப்பா, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக, எனக்கு அந்த இடத்துல நிற்கிறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. பார்த்தீங்களா, ஆம்பளை மனசை உடைக்க தெரிஞ்சவ பொம்பளை, அவள் தான் பொம்பளை, அந்த உடஞ்ச மனசோட வாழ தெரிஞ்சவன் அவன் தான் ஆம்பளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் எழுதி சிம்பு பயலுகளே, இப்படிக்கு சிம்பு பயலுகளே அப்படின்னு சொல்லிட்டு எழுதி விட்டுருந்தேன். எனக்கு அதை படிச்சுட்டு ஒரே சிரிப்பு. கொஞ்ச நேரம் நான் அங்கேயே இருந்துட்டு தான் அப்புறம் நவுந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த மெமரி, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டேன். நிறைய எல்லாமே ரொம்ப விலை அதிகம்னு சொல்லிட்டு நான் ஒரே ஒரு ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கி சாப்பிட்டேன். இதுவே $50 இருந்ததுங்க. அண்ட் அப்புறம் பக்கத்தில் போகும்போது இந்த மாதிரி கிராண்ட் கம்பல்ஸ்லாம் இருந்தது. $200 உங்களுக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் $200 $600 அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த ஐமேக்ஸ் தேட்டர் இருந்துச்சு, அது ரொம்ப நாளாக நான் பார்க்கணும்னு நினச்சேன். இந்த பேட்டியிலலாம் எடுப்பாங்க, இது எங்கேயோ பணக்காரவங்க போகிறது அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப நாளாக இருந்தேங்க. அந்த இடம் நான் போய் பார்க்கவே இல்லை போன தடவை போனப்போ. அது இங்கே தான் இருக்காடா இந்த தியேட்ரு, அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு எனக்கு. அது எங்கேயோ ரொம்ப தூரத்தில் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். இந்த கம்பல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நல்லா வந்து மீனாக்காரி ஒர்க் கம்பல், நல்ல பெரிய பெரிய இந்த ஆர்டிஸ்ட்லாம் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி நல்லா சூப்பராக இருந்தது. 200லேருந்து குட்டி குட்டி கம்பல்லாம் ரொம்ப 200லேருந்து 600 அந்த மாதிரி ஒரு 1000க்குள்ளே வச்சுருந்தாங்க. இது 1200லேருந்து 1500 சொன்னாங்க. ஃபுல்லாக வந்து ஆக்சிடைஸ்டு ஜுவல்லரி தான் இது எல்லாமே. நல்லா லாங்காக சூப்பராக இருந்தது. இது எல்லாமே அதே ஃபோரம் மாலில் தான் நம்ம பார்த்துட்ருந்தோம். எதுவும் வாங்கலைங்க, பார்த்துட்டு மட்டும் வந்துட்டேன். நமக்கு இது தேவைப்படாது, அதனால் மேக்ஸிமம் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன்னா, அதனால் நான் வாங்கினா வந்து கோல்டு அந்த மாதிரி தான் வாங்குவேன். இதுக்கெலாம் நான் காசு செலவு பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன். அது ரொம்ப லேட்டானாலும் பரவாயில்ல, கோல்டு அந்த மாதிரி தான் வாங்குவேன் நானும். ஸோ நீங்களும் அப்படி தானா அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி